அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு, ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் பற்றிய தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அதிகமாக கேட்குற கொஸ்டின் ஏரியா இதுதான். வாங்க நம்ம போகலாம். இவங்க வந்து எப்போ பிறந்திருப்பாங்கன்னா 6/12/1892 பிறந்திருப்பாங்க. பெற்றோர் வந்து சீனிவாசராவ் சூடாமணி. பிறந்த இடம் வந்து சென்னை. இவர் வந்து கண்டிப்பாக 1923 வந்து காங்கிரஸில் வந்து சேர்ந்திருப்பாங்க. 1926 வந்து பாரிஸ் பெண்கள் மாநாட்டில் பங்கேற்றிருப்பாங்க. 1930 சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும். அதில் வந்து திருச்சி டு வேதாரண்யம் வந்து நடந்திருக்கும். அதில் வந்து முதலில் உப்பை எழுதற்கான அவதாரம் கட்டிய பெண்மணி ருக்மணி லட்சுமி தான். கைது பண்ணி அவதாரம் பண்ணியிருப்பாங்க, அவதாரம் கட்டியிருப்பாங்க. அடுத்து 1934 சென்னை மாகாண துணைத் தலைவர், சென்னை மாகாணம் சட்டமேலவையில் வச்சிருப்பாங்க. அடுத்தது 1936 வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி ஓல்டு கொஸ்டின். 1937 சட்டமேலவை துணை சபாநாயகர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சபாநாயகர் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. 1940 வந்து தனிநபர் சத்தியாகிரகத்திலேருந்து இவங்க வந்து பங்கேற்பாங்க. அடுத்தது முக்கியமான கொஸ்டின் இதுக்கு ஒரு குரூப் 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பழைய ப்ரீவியஸ் கொஸ்டினில். டி பிரகாசம் அமைச்சர் 1948-47 இருந்திருப்பாங்க. அப்போ வந்து பொது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா நம்ம ருக்மணி லட்சுமி அவர்கள் தான். அடுத்து 1951 வந்து இவங்க வந்து இறந்துருப்பாங்க. அஞ்சல் துறை முக்கியமான கொஸ்டின், முக்கியமான அஞ்சல் தலை, மேக்ஸிமம் அஞ்சல் தலை கேட்க வாய்ப்பு இருக்குது. அஞ்சல் தலை வந்து என்னென்னா 1997 வந்து இவங்களுக்கு வந்து அஞ்சல் தலை கொடுத்துருக்காங்க. இப்போ தற்சமயம் இவருக்கு எங்கே சிலை இருக்குன்னு அப்படின்னு கேட்டால், சென்னையில் எழும்பூரில் அரசு மருத்துவமனையும் நிறுவியிருக்காங்க. ருக்மணி சிலை அங்கேயும் இருக்குது சென்னையில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.